نبي الرحمة. وما أرسلناك إلا رحمة للعالمين. ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. اللهم صل على محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء افتقار المتقين تاج أمة الشفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்து அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. அவனது அருளும் அன்பும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கிற மனைவிகள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்று உண்டாவதாக. அமீன். அன்பு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மாதம் நாம் 2 சுதந்திர தின விழாவை கொண்டாட இருக்கிறோம். ஒன்று என்னவென்று சொன்னால், இந்தியாவினுடைய சுதந்திர தின விழா 80வது ஆண்டு இந்தியாவுடைய சுதந்திர தின விழாவை கொண்டாட இருக்கும் முதலாவதாக. இரண்டாவதாக அகிலத்தினுடைய 1501வது சுதந்திர தின விழாவையும் நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்தியாவினுடைய சுதந்திரம் என்பது சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை வியாபாரிகளாக உள்ளே நுழைந்து நம்மை அடிமைப்படுத்தி நம்மை ஒடுக்கி நம்மை சுதந்திரமாக வாழ விடாமல் நம்முடைய நாட்டிலே நம்மை அகதிகளாக வாழ வைத்த போது இவர்களிடத்திலிருந்து சுதந்திரத்தை பெற என்பதற்காக வேண்டி இந்திய மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய சமூக மக்கள் பொருளாதாரத்தையும் கொடுத்து பல உயிர் தியாகங்கள் செய்து ஆங்கிலேயரிடத்திலிருந்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த சுதந்திரத்தை பெற்றிருந்தார். எனவேதான் அன்றைய நாளை, இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்தை இந்தியா முழுவதுமாக பள்ளி கல்லூரிகள் எல்லாம் அரசு அங்கீகரிக்கக்கூடிய இடத்தில் எல்லாம் தேசிய கொடி ஏற்றி இனிப்பு பண்டங்கள் வழங்கிய சுதந்திர தின விழா கொண்டாடப்படும். இந்த அகிலத்தினுடைய சுதந்திரம் என்பது எப்போ என்று சொன்னால், உலக மக்கள் அனைவரும் அறியாமையில் இருந்த பொழுது, அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, தான் தோன்றித்தனமாக இதுவெல்லாம் பாவம் என்பதாக அறியாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை மனிதர்களாக, ஏன் மனித புனிதர்களாக வாழ வைப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுத் தருவதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா ஒருவரை உலகிற்கு அனுப்புகிறார். அவர் வந்ததுக்கு முன்பதாகத்தான் இந்த உலகில் மக்கள் அனைவரும் எதற்காக இந்த உலகில் படைக்கப்பட்டார் என்பதை அவர்கள் அப்போதுதான் உணர்ந்தார்கள். எனவே அதை உணர்த்துவதற்காக வேண்டி இந்த மனித சமூகம் அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்காக வேண்டி நன்மை தீமையிலிருந்து சரியாக நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா ஒருவரை உலகில் அனுப்பினான். அவர் வந்த மாதம்தான் இன்று நாம் இருக்கக்கூடிய ரபீஉல் அவ்வல் பிறை இருந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு ரபீஉல் அவ்வலுடைய முதல் பிறை துவங்கி இருக்கிறது. இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகிற்கு வந்தார்கள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகிற்கு தோன்றியதை அகிலத்தினுடைய சுதந்திர தினம் என்பதாக நான் கூறினேன். அவர் வந்ததற்கு முன்பதாகத்தான் இந்த உலகிலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி இந்திய சுதந்திரம் கிடைத்த போது அவர்களுடைய தியாக வரலாற்றை நாட்களிலே மக்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டுமோ அப்படியாகத்தான் உலகம் முடியும் வரை எப்படி மனிதன் வாழும் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கடைசி நபர் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதவி பெற்றவராக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை பின்பற்றியவராக வாழ்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றையும் நாம் இந்த மீலாது விழாக்கள் மூலமாக உம்மத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த ஆங்கிலேயத்தில் பெற்ற சுதந்திரம் என்பது கூட நாம் தனி சட்டத்திற்காக வேண்டி, தனி உரிமைக்காக வேண்டி அவரிடத்தில் பெற்றோம். ஆனால் இன்று அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மனித சமூகம் எப்படி நினைக்கிறது என்று சொன்னால், இந்த சுதந்திரம் ஆங்கிலேயத்தில் இருந்திருக்கலாம் என்பதாக பாமர மக்கள் நினைக்கும் அளவுக்காகத்தான் இந்த சுதந்திரம் என்று கொண்டிருக்கிறது. நாம் சுதந்திரமாக பெற்றதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். 80 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாமர மக்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சுதந்திரம் ஆங்கிலேயத்தில் இருந்திருக்கலாம் என்பதாக எண்ணும் அளவுக்கு தான் இன்று அளவிலும் நாம் ஆங்கிலேயத்தில் பெற்ற சுதந்திரத்தை அதிகாரத்திலேயும்
அதிகாரத்திடம் கொடுத்ததின் விளைவுதான் இன்றாடைய மனித சமூகம் மொழியாலும் இனத்தாலும் தன்னுடைய கலாச்சாரத்து மொழியினாலும் ஒடுக்கப்பட்டவராக இன்றும் இந்தியாவிலே மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சுதந்திரம் பெற்று என்பதாக மனதை நினைப்பதற்கு கூட மனங்கள் கசக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட இந்தியாவை தான் இன்று இந்திய மக்கள் சுதந்திரம் பெற்றுவிட்டு என்பதாக நம்ம மனங்களிலே மகிழ்ச்சியாக ஆடக்கூடிய சிலரை பார்க்கிறோம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், சில நாட்களுக்கு முன்பதாக கூட ஆம்பூரிலே கிட்டத்தட்ட 5550 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய இடத்தை அரசு இதற்கு முன்பதாக இந்த இடத்தில் ஒன்றை நாங்கள் ஏற்படுத்தும் என்பதாக கூறி ஒரு லெட்டரை கொடுத்துவிட்டு நீங்கள் உடனடியாக இந்த இடத்தை நீங்கள் காலி செய்து கொடுக்கும்போதாக கூறி 5550 மேற்பட்ட குடும்பம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் எங்கள் மக்கள் இருப்பார்கள். 50 ஆண்டு காலமாக இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறக்கூடிய மக்களிடத்திலே நீங்கள் உடனே இந்த இடத்தை காலி செய்வதாக கூறான்னு சொன்னால் இந்தியா எந்த அளவுக்கு என்பதாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தான், அவர்கள் இந்தியர்கள் தான். இந்த இடத்தை காலி செய்யணுமானால் அவர்களுக்கான மாற்று இடம் எது என்பது பற்றியான செய்திகள் சொல்லவே இல்லை. இப்படியாகத்தான் இந்த இந்தியா சமூகத்தினுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. மொழியால், இனத்தால், சாப்பாட்டு முறையால், ஒவ்வொரு முறையால் இஸ்லாமிய சமூகம் உட்பட அனைவரும் ஒடுக்கப்பட்டவராகத்தான் இந்த சுதந்திரம் பெற்று என்பதாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருந்த சுதந்திரம் என்பது அப்படி அல்ல. ஒருவர் ஒன்றை பின்பற்றினால் போதும், அவர் இருக்கக்கூடிய இடம், அவருடைய முடிவு இடம் சொர்க்கமாகத்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வந்ததன் நோக்கம் என்னன்னு சொன்னால், அடிமைப்பட்டு கிடைக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நெருக்கத்தை பெற வைக்க வேண்டும். அப்படியாக காரியங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக செய்தார்கள். எனவே அவருடைய வாழ்வில் ஒரு செயலை நீங்கள் பின்பற்றி நடந்தால் போதும், அது முடியக்கூடிய இடம் நிச்சயமாக சொர்க்கமாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வை சொல்வதுதான், அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை உம்மத்திற்கு தெளிவுபடுத்துவதுதான் இந்த மீலாது விழாக்கள் என்பது. இந்த ரபீஉல் மாதம் துவங்கிவிட்டது என்று சொன்னால் நாடு முழுவதும், கிராமங்கள் முதல் நாடு முழுவதுமாக மீலாது விழாக்கள் தொடர்படியாக நடந்து கொண்டே இருக்கும். ஜுமா மேடைகளாக, பொது மேடைகளாக, சமய நல்லிணக்க விழாவாக மக்களுக்கு மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் என்று சொன்னால் மக்கள் அதை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்பது அப்படியாக உம்மக்கு மத்தியிலே பதியப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார் என்பதாக உம்மத்திற்கு போதிப்பதற்காக வேண்டிதான் இந்த விழாக்கள் எல்லாம் நடத்தப்பட்டது. ஆனாலும் கூட ஏன் இந்த விழாக்கள் என்பதாக இன்றும் இந்த உம்மத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டு சொன்னார்கள். இது எல்லாம் மடமைத்தன் என்பதாகத்தான் கூற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இன்று முதல் உலகம் அழியும் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பேச சொன்னால் பேசிக்கொண்டே செல்லலாம். அந்த அளவுக்கு தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு காட்டிய வழியை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா போதித்திருக்கிறான், பதிவு செய்திருக்கிறான். ஒவ்வொரு கோணத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்று பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை ஒருவர் ஒரு கோணத்தில் எழுதியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால் பல நூல்களாக இருக்கு. அதிலே ஒரு நூலை ஒரு தனித்துவப்படுத்தி காட்டுவார்கள். என்னவென்று சொன்னால் ஹாதிய ஆளும் என்று சொல்லக்கூடிய, உலகத்தின் வழிகாட்டி, உலகத்தின் ஒளி என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதியே ஒரு நூல் இருக்கிறது. இதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை 63 ஆண்டு கால வரலாற்றை அந்த நூலில் எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்கான தனி சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த நூலை அந்த ஆசிரியர் முஹம்மது வலி என்று சொல்லக்கூடியவர் உருது மொழியில் எழுதியிருக்கிறார். உருதிலே, அதுவும் உருதிலே இருக்கக்கூடிய எழுத்துக்களிலே புள்ளி இல்லாத எழுத்தை கொண்டு எழுதியிருக்கிறார். அலிஃப், ஹா, ஐன் போன்ற புள்ளி இல்லாத எழுத்துக்களை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றுடைய 63 ஆண்டு கால வாழ்க்கை வரலாற்றை எழுதி முடித்து விட்டார், வெறும் 15 எழுத்துக்களை வைத்து. இது எப்படி சாத்தியம்? இது ஏன் இந்த முயற்சி இருக்கின்றதாக கேட்கும்போது நூலாசிரியர் கூறிய வார்த்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே 63 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த 63 ஆண்டு காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றுக்கு ஒரு புள்ளி அளவு கூட கசிவு இல்லை, ஒரு புள்ளி அளவு கூட கருப்பு இல்லை, ஒரு புள்ளி அளவு கூட மறவு என்பது இல்லை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்பது ஒரு புள்ளி அளவு கூட குறையில்லாத போது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுவதற்கு எதற்கு புள்ளி உள்ளியது என்பதாக கூறி அதை நூலை எழுதினார் என்பதாக வரலாற்று. இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்பது முழுவதுமாக அந்த உம்மத்திற்கு சரியாக போதிக்கப்படுவதற்காக ஒவ்வொரு கோணத்திலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு கோணமாக இந்த உலக மக்களுக்கு பதிவு செய்வதுதான், பேசப்படுவதுதான் இந்த மீலாது விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் உள்ள அளவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நாம் பேசினாலும் கூட, உலகம் உள்ள அளவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை எழுது கொண்டே இருந்தாலும் சரி,
சரி, உலகம் முடியுமே சிவர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்பது முடியாது, தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு. காரணம் என்று சொன்னால் அந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால் அதை படிக்கக்கூடிய நாம் அதிலிருந்து பாடம் பெற வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக அந்த வரலாற்றை இந்த உம்மத்திற்கு போதிக்க வேண்டும். மூன்றாவதாக அதன்படி உலகில் நடக்க வேண்டும், மனனம் செய்ய வேண்டும், அதை நம்முடைய வாழ்நிலையை அமல்படுத்த வேண்டும். அப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்பது உம்மத்திற்கு போதிக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எந்த அளவுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறில் எத்தனை தடவை சிரித்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தருணங்கள் எல்லாம் அழுதார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவா மக்கள் பெருமளவு எந்த அளவுக்கு சிரித்தார்கள் என்பதாக ஒவ்வொன்றாக, அவர்கள் பிறந்த இடம் எது, அவர் பிறக்கும் போது அவர்களுக்கு பிரசவம் பார்த்தவர் யார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடி தாய் யார், அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடி கொடுத்த தாய்மார்களிடத்திலே வேறு குழந்தைகள் பால் கொடுத்திருப்பார் அவர்கள் யார் என்பதாக ஒவ்வொன்றாக, இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மடியிலே தூக்கி வளர்த்த குழந்தைகள் யார், எத்தனை பேர் என்பதாக கூறும்போது அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் சிறுநீர் கழித்த குழந்தைகள் எத்தனை என்பதாக நுட்பமாக ஒவ்வொன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அனைத்துமே பதியப்பட்டு. காரணம் என்னன்னு சொன்னால் இந்த உம்மத், இந்த இஸ்லாம் முழுமை பெற்று விட்டது. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா புரிந்து கொண்ட மார்க்கமாக ஆக்கிவிட்டான், முழுமை பெற்ற மார்க்கமாக ஆக்கிவிட்டான். அப்படி என்று சொன்னால் இந்த உம்மத் என்பது நிறைகுடமாக ஆகிவிட்டது. அப்படியானால் அனைத்திற்குமாக வழிகாட்டப்பட்டு விட்டது. எதற்கும் யாரையும் பார்க்க தேவையில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு வழிகாட்டிய யாரை கொண்டு வழிகாட்டு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வழிகாட்டி இருக்கிறார். அப்படியானால் அனைத்திற்குமான வழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கிறது. ஒருவர் பெற்றோர் இல்லாமல் இருக்கிறார், அவருடைய பிரிக்க என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம். ஒருவர் எத்தீமாக இருக்கிறார், ஒரு பிள்ளை வளர்ப்பாக இருக்கட்டும், ஒரு சிறந்த பெற்றோராக இருக்கட்டும் என்பதாக வாழ்நிலை எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதற்கு வழிகாட்டுதல் என்பது உலகிலே வேண்டும். இந்த உம்மத்தை நான் முழுமைப்படுத்தினோம்னு சொன்னால் அது வழிகாட்டு என்பதாக இருக்கிறோம். அப்படியாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்று அல்லாஹ் தஆலா வழிகாட்டுதல் மூலமாக முழுமைப்படுத்தி இருக்கிறான். எவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றிலே வழியில் என்பதாக கூற முடியாத அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்பது முழுவதுமாக அந்த உம்மத்துக்கு வாழ்ந்து மனிந்திருக்கிறார்கள். இந்த உலகிலே எவருடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் மறைவு என்பதாக ஒன்று இருக்கும். இவர் குடும்ப விஷயத்தில் இப்படி இருப்பா என்பதாக இருக்கும், பொருளாதாரத்தை இப்படி இருப்பதாக மறைவு என்பதாக யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி அவர் ஒரு புறத்தில் நல்லவர் என்று சொன்னால் இன்னொரு புறத்தில் தீர் என்பதாக மறைவான வாழ்க்கை என்பதாக இருக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அனைத்தும் வெளிச்சமாக இருக்கு. எனவேதான் வரலாற்று ஆசிரியர் ஹிட்டி என்று சொல்லி கூறுவார், இவர் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் வரலாற்றின் வெளிச்சத்தில் இருக்கு என்பதாக கூறுவார். அப்படி அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்பது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடியவர் ஒரே உலகில் இருக்கக்கூடிய 100 தலைவரை தேர்ந்தெடுக்கிறார். சிறந்த 100 தலைவரை தேர்ந்தெடுத்து அதிலே முதல் இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார். கொடுத்து விட்டு அவர் கூறினார், ஏன் இவருக்கு முதல் இடம் கொடுத்தேன் என்று சொன்னால் இவர் மட்டும்தான் வரலாற்றிலே தெளிவான பதிவேற்றிருக்கிறார். ஒன்றை எடுத்துக்கொண்டால் குடும்ப வாழ் என்பதாக எடுத்துக்கொண்டால் அவர் மனைவியிடத்தில் எப்படி இருந்தார், எப்படி நடந்து கொண்டார், அவர் குடும்ப வாழ்வு எப்படி இருந்தது, பிள்ளை வளர்ப்பு என்பதாக ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கொண்டோம். ஆனால் அனைத்திலும் தெளிவு இருக்கிறது, மறைவு என்பதாக எதுவுமே இல்லை. தலைவராக இருந்தவர் இப்படிதான் இருந்தார், இப்படி இருக்கல் என்பதாக ஒரு மறைவிடத்தை பார்க்கவே முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு அவர் குறிப்பிட்டது காரணமாகத்தான் அவருடைய வாழ்வை உலகின் சிறந்த தலைவராக 100 நபரை தேர்ந்தெடுத்ததற்கு முதல் நபராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை கொடுத்து என்பதாக கூறினார். இது மட்டுமல்ல, மாற்று மதத்தவர்களிடத்தில் கூட அவருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு என்பது நல்லெண்ணங்களில் இருந்தது. இஸ்லாத்தை முழுவதுமாக எதிர்க்கக்கூடியவர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியான நல்லெண்ணங்களை கொண்டிருந்தார். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையானவராக தெளிவான வாழ்க்கை இருந்தது. அபூஜஹல் என்று சொல்லக்கூடியவனும் அஹனஸ் என்று சொல்லக்கூடியவனும் அன்று இஸ்லாத்தை ஏற்கவில்லை. முழுவதுமாக இஸ்லாத்தை எதிர்த்து நின்றவர்கள், இஸ்லாத்தை ஏற்றவராக பார்த்த அவரை அடிக்கக்கூடியவர்கள், துன்புறுத்தக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் இருவரும் ஒரு இடத்துல சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இருவரும் பேசிக்கொள்ளக்கூடிய வார்த்தை, இருவருமே இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கக்கூடியவர்கள். அப்படி இருவரும் சந்தித்த போது பேசிக்கொள்கிறார்கள், மற்றவர்கள் எதுவும் சொல்லட்டும், நீ முஹம்மதை பற்றி நபியை பற்றி என்ன நினைக்க என்பதாக கேட்கும்போது அவர் யோசிக்கிறார். அப்போது அஹனஸ் என்று சொல்லக்கூடிய கூறினார், லா யரா அஹதுன்
வலா யஸ்மஉல் கய்ர், நம்மை யாரும் பார்க்கவில்லை, நாம் பேசுவதை யாரும் கேட்க மாட்டார்கள், நீ சொல் முகமதை பற்றி உன்னுடைய நினைப்பு என்பது என்ன என்பதாக கேட்கும்போது முழுவதுமாக இஸ்லாத்தை எதிர்த்திருந்த அபூஜஹல் கூறிய வார்த்தை, வல்லாஹி மா கதப முஹம்மது இதுவரையிலும் பொய்யே சொன்னதில்லை என்பதாக சொன்னார். இப்படியாக மாற்று மதத்தவர்கள் கூட, முழுவதுமாக இஸ்லாத்தை எதிர்ப்பவர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்களை பற்றியான நற்குணங்களை அறிந்திருக்கணும்னு சொன்னார். காரணம் என்ன சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்பது அந்த அளவுக்கு தெளிவாக இருந்தது. நாம இருந்தால் நமக்கு சாதமான ஒருவர் வந்தால் அவரிடத்திலே மாற்று பேசுவோம். இவர் மூலமாக எனக்கு வேலை நடக்க வேண்டுமானால் அவரிடத்திலே அவருக்கு தேவையான வார்த்தைகளை கொண்டு அந்த இடத்திலே உண்மையை மறைக்கக்கூடியவராக நாம் இருப்போம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலும் சரி அல்லாஹ்விற்கு பயந்தவராக வாழ்ந்தார்கள். அவர் வாழ்க்கை என்பது தெளிவாக இருந்தது. ஒரு ஆசிரியராக, ஒரு தலைவராக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்பது அனைத்து விஷயங்களும் தெளிவாக பதிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் அதை பின்பற்றக்கூடிய நாம், அதை பார்க்கக்கூடிய நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும். முதலாவதாக. இரண்டாவதாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்று முன்பாக நாம் நடக்க வேண்டும். இன்று நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை உம்மத்தாக பிறந்திருக்கக்கூடிய நாம் கேட்கக்கூடிய கேள்விதான், எதற்கு மீலாது விழா, எதற்கு ஆண்டுதோறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை பேச என்பதாகத்தான் கூறிக்கொண்டிருக்கிறோம். அப்படி கூறுகிறோமானால் நமக்கு நபி மீது நேசமில்லை என்பதாகத்தான் அர்த்தம். நபியை நேசிக்கிறோம், ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கும் அது வாழ்க்கை வரலாற்று நடப்பதற்கும் நமக்கு ஆசை வர வேண்டும். ஆனால் நபி இப்படி பேசும்போது அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோமே ஆனால் 0% தான் இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதிலே. மாற்று மதத்தவர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான ஒரு நல்ல எண்ணத்தில் பார்த்தார்கள். ஒரு மாற்று மதத்தை இஸ்லாத்தை படிக்கிறார், ஆனால் நபியை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆச்சரியமாக பார்ப்பார். இப்படி ஒரு நபர் வாழ்ந்திருக்கிறாரா, இந்த உம்மத்திற்கு தலைவராக வாழ்ந்தவர் இப்படி வாழ்ந்து என்பதாக பார்க்கக்கூடியவன் அப்படியே இஸ்லாமிய சமூகத்தை பார்ப்பான். இந்த உம்மத்திற்கு தலைவராக வந்தவர் நபி அவர்கள், இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியாக வந்த நபி அவர்கள், எனவே அவருடைய வாழ்க்கையில் இருந்துதான் இவர்களுக்கு வழிகாட்டு இருக்கும்போதாக நபியை பார்க்கக்கூடியவன் அப்படியே நம்மையும் பார்ப்பான். அப்படி நாம் இல்லை என்று சொன்னால் அவனுடைய மனங்களில் எப்படி இருக்கும்? ஒரு இஸ்லாமிய சமூகம் நபி அவர்களை பின்பற்றி தான் வாழ என்பதாக இருக்கும் பொழுது அப்படியாக இருக்கக்கூடிய நபியை பின்பற்றாமல் தாண்டோனித்தனமாக வாழ்ந்து கொண்டு இருந்தோமே ஆனால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? உதாரணமாக சொல்வதாக இருந்தால், மது முழுவதுமாக தடை என்பதாக ஒரு வசனம் வருகிறது. யா அய்யுஹல் ஆமனூ இன்னமல் ஹம்ருல் மைஸிர் என்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிறார். அப்போது மது தடை என்பதாக அல்லாஹ் வசனம் இறக்கி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே போதிக்கக்கூடிய நேரத்தில் அனைத்து சஹாபாக்களும் மதுவை விற்று கொண்டிருந்தவர்கள், விருந்தில் உபசரித்துக் கொண்டிருந்தவர்கள். இதை கேட்டு அடுத்த கணமே மதீனாவின் வீதிகளில் மது ஆறு ஓடியதாக வரலாற்றை பார்க்கலாம். அனைவரும் வீடுகளிலே கோப்பை கோப்பையாக குமித்து வைத்திருந்தார்கள். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்கி அந்த வசனத்தை சொன்னவுடன் மதீனத்து வீதினை மது ஆறாக ஓடியது. ஒரு நபர் குடித்து விட்டார், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு என்பதாக இருக்கிறார் என்பதாக கூறி அவர் வாங்கி எடுத்து என்பதாக வரலாற்றை பார்க்க. இப்படி பார்க்கக்கூடிய அவன் மது முழுவதுமாக ஹராம் என்று கூறப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தில் என்பதாக மாற்று மதத்தின் இதை பார்த்துட்டு அப்படியே இஸ்லாமினை பார்த்தோமே ஆனால் இஸ்லாமிய அடையாளங்கள் கொண்டிருக்கக்கூடிய நாம் மது அருந்தக்கூடிய இடத்தில் நீந்தால் நம்மை அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அண்ணாவர்களை சற்று சிந்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வந்ததற்குண்டான காரணம் என்று சொன்னால் இந்த உம்மத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும், இந்த உம்மத்தை சரியான வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டும், இந்த உம்மத்தை அல்லாஹ்வின் நெருக்கத்தை கொண்டு சேர்க்கும்போதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் பெற்றதிலிருந்து இறக்கும் வரையான வாழ்க்கை அனைத்தும் இந்த உம்மத்திற்காக வாழ்ந்தார்கள். இந்த உம்மத்தை பின்பற்ற வேண்டும், இந்த உம்மத்தை பின்பற்றிய சொர்க்கம் செல்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மனிதருக்கு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து பார்க்க வேண்டும். அது படிப்பதோடு சேர்த்து அந்த பின்பற்றி வாழவும் வேண்டும். இன்னும் நாம் படிப்பதை விட்டும் தூரமாகிவிட்டோம், அதை பின்பற்றுவது நிச்சயமாக சோம்பேறியாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறிக்க என்பதாக ஒன்றை கேட்டால் அதன்படி நடக்க என்பதற்காக வேண்டியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை கூறுவதை கேட்கக்கூடிய இடத்தை விட்டும் ஓடிவராக இருந்து கொண்டிருக்கிறோம். மீலாது விழாக்கள் எல்லாம் அதை தான் கூறுகிறது. ஆண்டுதோறும் மீலாது விழாக்கள் நடத்துகிற ஒரு காரணம் என்று சொன்னால் இது உம்மத் நபி அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள என்பதற்காக. எனவே மீலாது விழாக்கள் நடத்துவதற்கான காரணம் என்ன சொன்னால் இந்த உம்மத் முழுவதுமாக நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்தால் மட்டும்தான் இந்த உம்மத்தில் வெற்றி பெற்றவராக நிச்சயமாக அல்லாஹ் நெருக்கத்தை பெற்றவராக வாழ முடியும். எனவே நாயகத்தின் வாழ்வை நாம் படிப்போமாக, படித்து அதுபடி அமல் செய்து மரணிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.